அமெரிக்க அதிபர் தேர்தல் தொடர்பாக அங்கு வசிக்கும் தமிழர்களுடன் எமது சிறப்பு செய்தியாளர் ஹரிகரன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். கடந்த 2 நாட்களாக அமெரிக்க தேர்தல் களத்தில் இருக்கக்கூடிய தந்தி டிவி நியூயார்க் நகரம் முழுவதும் சென்று இங்க இருக்கக்கூடிய சாதாரண அமெரிக்கர்கள்ட்ட கேட்டோம், நீங்க யாருக்கு வாக்களிக்கலான்னு இருக்கிறீங்க, ஹிலரி கிளின்டனுக்கா டொனால்ட் ட்ரம்ப்புக்கா, என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம். அதற்கு அவங்க சொன்ன விடைகளை இப்ப நம்ம கேட்க போறோம். ஒரு குறிப்பு என்னன்னா, இந்த நியூயார்க் நகரம் எப்பொழுதுமே 1988 அனைத்து தேசிய தேர்தல்களிலுமே ஹிலரி கிளின்டனுடைய ஜனநாயக கட்சிக்கு வாக்களித்த மாகாணம். அதனால பெரும்பாலானோர் ஹிலரி கிளின்டனுக்கு வாக்களிக்கிறதாவே சொல்லியிருக்கிறாங்க. ட்ரம்ப்புக்கு வாக்களிக்கிறவங்களும் சில காரணங்களை சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க கேட்போம். ட்ரம்ப் வரது தான் சார் கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. அது நாங்கள் பார்த்த வரைக்கும் அவர் கொஞ்சம் இந்தியன் சப்போர்ட் மாதிரி தெரியுது, அதனால சொல்கிறோம். அவர் வந்தால் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் நல்லா நடக்கணும்னு நினைக்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, ட்ரம்ப் வந்து சொல்கிறது ஹிந்து சப்போர்ட் இப்போ பண்ணுற போல. அவர் முன்னாடி பண்ணுறது வந்து லேடிஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி டெபேட் பண்ணும்போது பண்ணியிருக்காரு போல அவர். ஸோ அது வந்து அவருக்கு ஒரு கெட்ட பேர் இருக்கும் போல. ஆக்சுவலாக அது இருக்கா இல்லையா போல, அது நீங்கள் பார்த்துருப்பேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போல ஆக்சுவலாக போலது. ஆனால் இப்போ வந்து நான் எல்லாம் கிடையாது ஹிந்து சப்போர்ட் பண்ணுவேன், நான் எல்லாம் பண்ணுவேன்னு சொல்கிறேன் இப்போ ஒரு. ஆனால் ஹிலாரி கிளின்டன் வந்து நான் ட்ரம்ப் சப்போர்ட் பண்ணேன், அது வரையா ட்ரம்ப் சப்போர்ட் பண்ண இல்லை சொல்கிறோம் இல்லை. எனக்கு ஹிலாரி கிளின்டன் இந்தியனுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவங்க சாதாரணமாக வந்து, ஏன்னா அவருடைய ஹஸ்பண்டுக்கு அவரும் பண்ணார், எல்லாம் பண்ணும்போது நம்ம ஹிலாரியும் சப்போர்ட் பண்ணுவேன். ஆனால் ட்ரம்ப் வந்து வந்தால் சிக்கல் போல, எனக்கு இந்தியனுக்கு சப்போர்ட் கிடையாது போல.